வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ஃபோனா தமிழ். ரியல்மி 8i இது வந்து ரியல்மி 7iயோட சக்ஸஸராக. இதில் என்ன சேஞ்ச் இருக்குன்னா 120 ஹெர்ட்ஸ் வந்து ரிஃப்ரெஷ் ரேட் இருக்குது, எல்சிடி ஸ்க்ரீன் தான். அப்புறம் மெயினாக வந்து 50 MP சென்சார் இருக்குது. இது வந்து சாம்சங்கோட சென்சார் தான், அவங்க ஆல்ரெடி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ரியல்மி வந்து ரெட்மியோட காம்படிஷன், ரெட்மி 10 ப்ரைமோட அந்த 50 MP சென்சாரோட காம்படிஷன். ஆனால் 120 ஹெர்ட்ஸ்லாம் இருக்குது. இது எப்படி இருக்குது, பெட்டராக இருக்கா அப்படின்ட்டு நம்ம இந்த வீடியோவில் செக் பண்ணுவோம். ஓகே, ரியல்மி 8i இது வந்து 4G ஃபோன் தான். Helio G96 ப்ராசஸர். G95 வந்து இது இந்தியாஸ் ஃபஸ்ட்டு G96 வேறு போட்டிருந்தது. இதுக்கு முன்னாடி G95 ப்ராசஸரில் வந்து நிறையா ரியல்மி ஃபோன்ஸ் பார்த்துருக்கோம். G96 வந்து எந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு நம்ம கேமிங்கில் செக் பண்ணுவோம். 120 Hz அல்ட்ரா ஸ்மூத் டிஸ்பிளே. இது வந்து வேரியபிள் ரிஃப்ரெஷ் ரேட்லாம் இருக்குமா அப்படின்ட்டு டவுட் தான். ஆனால் 5000 mAh பேட்டரி இருக்குது. 50 MP AI ட்ரிபிள் கேமரா. மெயினில் வந்து சாம்சங் JN1 சென்சார் இருக்குது. 2 MP அதே தான் இருக்குது. 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் இருக்குது. சைடு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தான். நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து ஸ்பேஸ் பர்பிள் கலர். எல்லாம் ஸ்பேஸு இதுன்னு போட்டிருக்காங்க. ஸ்டார் வேல்யூ வந்து 1.176 ஹெச்ஆர். பாடி சார் வந்து 0.670. எல்டி பேண்ட்ஸு ஆல்ரெடி தெரியும், எல்லா முக்கியமான பேண்ட்ஸும் இருக்குது. நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து 6GB 128GB வெர்ஷனு. இதில் வந்து 4GB வெர்ஷனும் வரும். எல்லாமே நம்மளுக்கு இந்த வாட்டி ப்ளூவாக வந்திருக்கு. 8Sம் ப்ளூ தான், இதுவும் ப்ளூ தான். ஆக்சுவலாக அது ப்ளூ மாதிரியே இல்லை, இந்த சில்வர் அண்ட் ப்ளூவாக பர்பிள்னு தான் சொன்னாங்க. இது ஸ்பேஸ் பர்பிளாம். ஆனால் இது ஃபிங்கர் பிரிண்ட் ஒட்டுது. 8S மாதிரி அந்த இந்த ஃபினிஷ், மேட் ஃபினிஷ் இல்லை, ஃபிங்கர் பிரிண்ட் ஒட்டுது. ஆனால் இதுலேயுமே ஃப்ரேம் வந்து இந்த ஃபினிஷ் தான், கொஞ்சம் மேட் ஃபினிஷ் மாதிரி தான் இருக்குது. ரைட்டில் வந்து ஃபிங்கர் பிரிண்ட்டு வித் பவர் பட்டன் இருக்குது. லெஃப்ட்டில் வால்யூம் ராக்கர்ஸு, டெடிகேட்டட் ஸ்லாட் தான், நீங்கள் பார்த்துக்கோங்க. டாப்பில் வந்து எதுவுமே இல்லை. பாட்டமில் வந்து 3.5 மாடல் இருக்குது. ப்ரைமரி மைக்ரோஃபோனு, USB Type-C போட்டு, லவுட் ஸ்பீக்கர். இதில் வந்து ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ்லாம் எதிர்பார்க்க முடியாது. பின்னாடி வந்து 50 MP அந்த சாம்சங் சென்சார் இருக்குது. 2 MP பிளாக் அண்ட் ஒயிட்டு டெப்த் சென்சாரு, 2 MP மேக்ரோ. பார்க்கலாம் அந்த 50 MP எப்படி இருக்குதுன்னு. ஃப்ரண்ட்டில் வந்து 16 MP கேமரா இருக்குது. சார்ஜர் வந்து 5V 2A, 9V 2A, 18 வாட் சார்ஜர் இருக்குது. மோஸ்ட்லி இந்த 10 to 15 kg ரேஞ்சில் வந்து 18 வாட்டே போதும் தான் நினைக்கிறேன். USB Type-C கேபிள் இருக்குது. யூசர் மேனுவலும் இருக்குது. ஸோ எப்படி இருக்குன்ட்டு பூட் பண்ணி செட் பண்ணி செக் பண்ணிடுவோம். ஓகே, செட்டப் பண்ணியாச்சு. 120 Hz, பிரைட்னஸ்ஸு 1:8 வேறு லெவலு. அது வரைக்கும் போகும், அப்புறம் கண்டு தெரியாது. டுவெல் பேண்ட் வைஃபை இருக்குது, பிரச்சனை இல்லை. 4G ஃபோனில் 120 Hz, 5G ஃபோனில் 90 Hz. என்னது இது, என்ன வருது? ஓகே, ஸ்க்ரீனில் வந்து விவிடு, ஸ்க்ரீன் கலர் என்ஹான்சர் அப்படின்னு ஒன்று இருக்குது. மோரில் போனால் ஸ்க்ரீன் ரெஃப்ரெஷ் ரேட்டு, ஆட்டோ செலக்ட்டு, ஸ்டாண்டர்டு, ஹை செட் பண்ண வந்து 120 Hz. அதுக்கப்புறம் ரேம் எக்ஸ்பேன்ஷனு இதில் மட்டும்தான் இருக்கான், 4GB வெர்ஷனில் கிடையாதான். ஓகே, ரேம் எக்ஸ்பேன்ஷன் வந்து 6GB வந்து இன்னும் 5GB 11GB ஆக்கிடலாம். 11GB ஆக்கிடலாம் ரேம் எக்ஸ்பென்ஷன் வச்சு. ரியல்மி 2.0, Helio G96. ஆண்ட்ராய்டு வெர்ஷன் எங்கே இருக்குது? ஆகஸ்ட் செக்யூரிட்டி பேட்ச். 8Sல வந்து ஜூலை செக்யூரிட்டி பேட்ச் தான் இருந்துச்சு. இதில் வந்து ஆகஸ்ட் செக்யூரிட்டி பேட்ச் கொடுத்துருக்காங்க. ஓகே, சரி, அந்த ஐடியாக்குள்ள பார்ப்போம். ஸ்மூத் ஸ்க்ராலிங் அதே தான் இருக்குது. டிசி டிமிங்லாம் கிடையாது. சரிடா. ஓகேயா, 6GB 5.7GB இருக்குது. 3.2GB வந்து அவைலபிள் மெமரி. 128GB இருக்கும் 128GBயில். இங்கே போடவே இல்லை. G96 8 கோர்ஸு, எத்தனை நானோமீட்ரு அதுவும் போடலை. 120 Hz போட்டிருக்கு. மாலி G57 MC2 ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளே தான். பேட்ரி வந்து 5000 mAh பேட்ரி இருக்குது. DRM4 இதுவும் HDRலாம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். வேரியபிள் ரிஃப்ரெஷ் ரேட் பார்த்தீங்களா இல்லையா? 30, 45, 48, 50, 60, 90, 120. வேறு லெவலு. மிட்ரேஞ்ச் ஃபோனுக்கு இந்த அளவுக்கு. L1 வைட் அண்ட் L1 தான், HDR சப்போர்ட் கிடையாது, LCD ஸ்க்ரீன் தான். வேரியபிள் ரிஃப்ரெஷ் ரேட் எப்படி இருக்குன்னு செக் பண்ணணும். ரெட்மி 10ல் அவ்வளோலாம் இல்லை, ஒரு எவ்வளோ இருந்துச்சு, 60, 90, அதுக்கப்புறம் 45 நினைக்கிறேன், அவ்வளோதான் இருக்கும். ராசா போட்டேன், ராசா போட்டிருக்கேன், பிரச்சனை இல்லை. சென்சார் எல்லாமே இருக்கும். இருக்குமா? இருக்குது, எல்லா சென்சாருமே இருக்குது.
கைரோஸ்கோப்பு, லைட் சென்சார், ப்ராக்சிமிட்டி. சரி ஃபிங்கர் பிரிண்ட் செக் பண்ணுவோமா? ஃபிங்கர் பிரிண்ட் எங்கே இருக்கீ? செக்யூரிட்டி. இதோ இருக்கு. லாக். ஃபேஸ் அண்ட் லாக்கா? ஓகே, நல்லதாக இருக்கு. அடுத்தது கேமரா. 8x 5x 16x வரைக்கும் போகுமா? 50 MB 50 MB. காம்படிஷன் வித் ரெட்மி 9 Prime 10 Prime. 1x 2x 5x வரைக்கும் தான் இருக்குது. யூஐ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இல்லை? கலரே மாறுது. யூஐயில் போர்ட்ரேட்டுங்க, போர்ட்ரேட்டில் ஏய் கலரு அடப்பாவி 8Sல இல்லை, இதில் இருக்குது. போக்கே ஃப்ளாரு, ஏஐ கலர் போர்ட்ரேட்டு, டைனமிக் போக்கே. வேறு லெவலு. 8Sல இல்லை, 5G இதில் இருக்குது. அப்போ வீடியோவுக்கு இருக்குமா? வீடியோவுக்கு இருக்க எங்கே இருக்குது? இல்லை, கிரிம்சன், ஃபாரஸ்ட் க்ரீன், ஸ்கை ப்ளூ இல்லை, வீடியோவுக்கு இல்லை, ஃபோட்டோவுக்கு மட்டும்தான் இருக்குது. அல்ட்ரா ஸ்டடி மோட் இருக்குது. ஓகே, அப்புறம் 50 MB மோடு. மேக்ரோ இது போனால் இதில் ஜுவல் வீடியோ இருக்குது, அதில் இல்லை. இதில் நிறைய இருக்கா? அதில் இல்லை. பரவாயில்லையே. அப்போ அது வந்து வெறும் 5G வேணுங்கிறவங்களுக்கு வந்து அது, அப்படி வேணாங்கிறவங்களுக்கு 4G ஃபோனே போதும். சரி, ஓகே. 1080p இருக்குது. 1080p 30 FPS செட்டிங்ஸில் போய் பார்த்துருவோம். எங்கே இருக்கீங்க? 1080p 30 FPS இருக்கும். ஷூட்டிங் அட்வான்ஸ் அவ்வளோதான். 1080p மட்டும்தான் போட்டிருக்கீங்க. ஃப்ரண்ட் கேமராவும் 1080p தான். ஆமாம், ஃப்ரண்ட் கேமராவும் 1080p தான். ஓகே ஓகே, ஃபோட்டோ அண்ட் வீடியோ சாம்பிள் செக் பண்ணிவிடுங்க. ரியல்மி 8i இதோட ரியர் கேமரா சாம்பிள். 1080p 30 FPS தான் மேக்ஸிமம் இருக்குது. ஜூம் ஆப்ஷனும் இதில் இருக்குது. 8s அளவுக்கு ஜூம் ஆப்ஷன் இல்லைனாலும் இதில் எவ்வளோ இருக்குது செக் பண்ணுவோம், எவ்வளோ ஜூம் இருக்குது. ஜூம் 4x 6x 8x வரைக்கும் இருக்குது ஜூமு. ஓகே, 1080p 30 FPS ரியல்மி 8iல அல்ட்ரா ஸ்டடி மோட். இதுவும் அதே மாதிரி தான், ஜூம் பண்ணிக்குது ஸ்லைட்டாக. அதனால் கொஞ்சம் ஸ்டெபிலைசேஷன் பார்க்கறதுக்கு பெட்டராக இருக்குது. நடந்துட்டு தான் பேசுகிறேன், உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸ்டெபிலைசேஷன் ரெட்மி 10 Primeல எந்த விதமான ஸ்டெபிலைசேஷன் இஎஸ் எதுவுமே இல்லை. இதில் அட்லீஸ்ட் அல்ட்ரா ஸ்டடி மோடாவது டெடிகேட்டாக கொடுத்துருக்காங்களே. ரியல்மி 8iல ஃப்ரண்ட் கேமரா சாம்பிள். இதுவும் 1080p 30 FPS தான். அதில் எந்த விதமான ஸ்டெபிலைசேஷனும் இல்லை. டிஸ்பிளேல பார்க்கறதுக்கு ரொம்ப பிரைட்டாக தான் இருக்குது. ஒயிட் பேலன்ஸ் அந்த அளவுக்கு இது தெரியல. உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லுங்கள். டைனமிக் ரேஞ்சு, பின்னாடி க்ளவுட்ஸ்லாம் அந்த அளவுக்கு தெரியல. வீடியோவில் இதில் பார்க்கும்போது தெரில. வாய்ஸ் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். ஃப்ரண்ட் கேமராலேயும் அல்ட்ரா ஸ்டடி மோட் இருக்குது இதில். அதே மாதிரி தான், ரியர் கேமரா மாதிரியே வந்து ஃப்ரண்ட் கேமராவில் ஜூம் பண்ணிக்குது. இதுலேயும் அந்தளவுக்கு பார்க்குறதுக்கு வந்து டைனமிக் ரேஞ்செலாம் அந்தளவுக்கு ஒன்றுமே தெரில. ஆவரேஜாக தான் இருக்குது பார்க்குறதுக்கு. ஓகே, செக் பண்ணியாச்சு. ரெட்மி அளவுக்கு இருக்கா? இருக்கும். ரெட்மியோட பெட்டராக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது அல்ட்ரா ஸ்டடி மோட்லாம் இருக்குது, அதில் ஒன்றுமே கிடையாது. ஸ்பீக்கரா? முதல்ல வீடியோ குவாலிட்டி 4K 1440p தான் மேக்ஸிமம். இது ரெட்மி 10 Prime மாதிரியே தான் இருக்குது. பிரைட்னஸ் வேணால் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ எப்படி இருக்குது? நல்லா இருக்குது. இது அது எவ்வளோ பிரைட்னஸ் வச்சாலும் இப்படி தான் இருக்கும். இது பரவாயில்ல இல்லை? பிரைட்னஸும் நல்லா இருக்குது. HDR இல்லை, ஆனால் பிரைட்னஸ் பரவாயில்ல, ரொம்ப பெட்டராக இருக்குது. 600 nits வரைக்கும் பிரைட்னஸ் கொடுக்குமா? பரவாயில்ல. 1 nits வரைக்கும் கம்மியாக போகும்னு போட்டிருக்கு. சரி, நம்ம இப்போ ஆடியோ குவாலிட்டி செக் பண்ணிடுவோம். மோனோ ஸ்பீக்கர் தான். மோனோ
நல்லா இருக்கு. ஓகே, அதோட இருக்குது. இப்போ எப்படி இருக்குன்ட்டு நம்ம பர்ஃபார்மன்ஸ் கூடிய சீக்கிரம் வந்து கேமிங் வீடியோவும் போடுறோம், அதுவும் செக் பண்ணிக்கோங்க பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்ட்டு. ஓவராலாக 5G வேணாம் அப்படின்னா 8A இம்ப்ரெசிவாக தான் இருக்குது 8S கம்பேர் பண்ணும்போது. நீங்கள் எப்படின்ட்டு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, அடுத்த வீடியோ சந்திப்போம். வரைக்கும் சிவச்சன். ஐயப்பா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் அந்த பெல் ஐகானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க.